டேய் கருப்பு, டேய் கருப்பு, டேய் கருப்பு. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நான் அவ்வளோ இன்வால்வ் ஆகல. நான் டேய் கருப்பு, கொடுத்த காசு என்னடா ஆச்சு? போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்கிற, வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு ஆள் இருக்க மாட்டேங்கிற. டேய் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு, நீ எல்லாம் மனுஷன் தானடா? சோத்த திங்கிற, சோத்த விட்டு என்னடா திங்கிற? என்ன சொன்ன? நீ எல்லாம் மனுஷன் தானா? சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? அப்படிதான் கேட்டேன். என்ன இருக்கு உனக்கு அப்புறம் தெரியா? பாடா பாடா. அதே கணேசா, நீ சொன்ன மாதிரி இப்ப நான் சோறே திங்கிறது இல்லடா. எப்ப பார்த்தாலும் வந்து இடியாப்பம் சாப்பிடுவேன், இட்லி சாப்பிடுவேன், கோதுமை தோசை, சப்பாத்தி. இப்ப வந்து சோறே நான் சாப்பிடுறது இல்லடா. ஏன்டா? டேய் கணேசா, சுகர் வந்துருச்சுடா. சுகர் வந்ததுல இருந்து நான் சோறே திங்கிறது இல்லை, இதைதான் திண்டுக்கு இருக்கேன். டேய் கணேசா, நீ சோறு நான் திங்காத. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சாப்பிடு. அது மட்டும் இல்லாம கீரை வகைகள் நிறைய சாப்பிடு. அது மாதிரி நவதானியம் இருக்குல்ல, அதை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா ஊற வச்சு அவிச்சு சாப்பிடுறா. ஆமா, எதுக்குடா கணேசா வந்த? என்ன விஷயம்? ஐயோ ஐயோ, ஏ கருப்பு, கொடுத்த காசை கேட்க வந்தேன். நீ எதையோ பேசி என்னை குழப்பி விட்ட. என்னது காசா? டேய் நீ நான் அப்படியாடா பழையிருக்கோம். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. வர வர ஆளு விழிஞ்சிருக்கியே, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துன்னு சொன்னேன். நீ என்னடா இப்படி பேசிக்கிட்ட? தம்பி, காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நம்ம பழக்க வழக்கம் தானே முக்கியம். காசு கிட்ட இருக்க. இன்னைக்கு நான் தரதானா போறேன். போய் வசூல பாடுறா. லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. போடா.